சொன்னாங்கனாக்கா அந்த சிவபாத படங்கள்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியுதா அது யாருன்ட்டு தெரியாது. ஆமாம் சொல்கிறேன். முதல் ஸ்தானத்துலேருந்து 14வது ஸ்தானம் வரைக்கும் சொல்லி முடிச்சுவார். இப்படி எல்லா சூழ்நிலையிலையும் என்னுடைய வார்த்தை பாட்டுக்கெல்லாம் சுகுனை படம் அடிப்பேன். மீதி படத்தெல்லாம் அப்படியே குடும்பம் என்கிட்ட சொல்லி வாங்கிக்குவார். அதை வச்சுக்கிட்டு போய் ஞானம் தேசம் எடுப்பார். எங்கே பஸ் ஸ்டாண்ட்லேயா இப்படி. அதனால் அந்த ஆர்வத்தை வந்து எனக்கு இது கவான் டஃபி தான் கொடுத்தாரு. இப்போ ஃபாதர் கவான் டஃபி லத்தீனில் எழுதின கடிதங்கள் இருந்தது எங்கள்கிட்ட, ஃபாதர் மூலமாக பெற்றோம். அதை நீங்கள் கொஞ்சம் அவர் என்ன சொல்ல வர்றாரு அந்த மறைக்கல்வி சம்மந்தமன்றதை எங்களுக்கு கொஞ்சம் இன்னும் நாளானாலும் ஃப்ரெஞ்சில் தான் எழுதியிருக்கிறார். அந்த ஃப்ரெஞ்சில் அதை மொழியாக்கம் பண்ணி உங்கள் தந்தைக்கு அர்ப்பணம் பண்ணுறாப்புல அதை நீங்கள் 2 மாதம் பொறுத்து கூட கொடுங்க தயார் பண்ணி. அது இதை பற்றி டஃபீஸ் தந்தையோடு உங்கள் தந்தை இருந்த உறவும் நீங்கள் அவர் மூலமாக பெற்றுக்கொண்ட தேவாலயத்தில் உறவும் 3 பேருமே 3 சகோதரர்களாக 3 மிஷினரே வேலை செஞ்சாங்க. அப்பா பெரியவர், அப்பாவோட சொந்த தம்பி இல்லாமல் பொண்ணை கட்டின தம்பி. அப்புறம் அப்பாவுக்கு அடுத்தது டி சூசராந்தியார், அப்புறம் அதுக்கு அடுத்தது அம்ரோஸ் வந்தியார். இந்த 3 பேரும் பிரதேஷ் பிறந்தே இருப்பாங்க. எப்போதும் இந்த செய்திக்காக பண்ணிட்டு இப்போ நீங்கள் திண்டிவனம் அந்தோனியார் சர்ச்சில் எம்இஃப் அர்ப்பணியாக உங்களுடைய பணி என்னென்ன இதில் இருந்தீங்க இந்த சபையில்? எனக்கு என்னுடைய பணி முதல்ல ஃபார்மேஷனில் இருந்தது. அதாவது நோய் சிஸ்டர் வந்து ஃபார்மேஷன் கொடுத்து அவங்களோட சிஸ்டர் ஆக்குறது. அப்போ எனக்கு எழுத்து பணி ரொம்ப ஆர்வமான பணி. அதனால் நான் வந்து தமிழ் பண்டிட் படித்தேன். தமிழ் பண்டிட் முடிச்சுட்டு நிறையா ஃப்ரெஞ்சில் உள்ள புஸ்தகங்கள்லாம் நிறையா மொழிபெயர்க்கணும். அதனால் ஃப்ரெஞ்சு படித்து ஃப்ரெஞ்சுலேயும் அப்புறம் சுப்பீரியர் டிப்ளமோ வாங்கியிருக்கிறேன். அது பிற்பாடு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் டாக்டரேட் பண்ணியிருக்கிறேன். அதாவது எம்இபியுடைய தமிழுக்கும் சமுதாயத்துக்கும் செய்த தொண்டு அதை பற்றி அதுதான் என்னுடைய தீசிஸ் வச்சுருக்கேன். அது செஞ்சேன். அது செஞ்சு முடித்த பிறகு அப்புறம் எழுத ஆரம்பிச்சிட்டேன். அதுமாரி இந்த புக்கு தான் எழுதிட்டுருக்கேன். நிறைய இந்த சபையில் எந்த நிலையில் இருந்தீங்க? நான் முதல்ல வந்து சேர்ந்த உடனே ஒரு 6 வருஷம் தான் நான் போர்டிங் கவனிச்சிட்டு இருந்தேன். உடனே என்னை வந்து நித்திய வார்த்தை போட கொடுத்த உடனே நாவிஸ் மினிஸ்டர்ஸாக போட்டாங்க. அதில் 20 வருஷம் இருந்தேன். அப்புறம் ஃப்ரான்ஸில் ஜென்ரல் ஆக்குனாங்க. ஜென்ரல் ஆகிட்டு அதில் வந்து சாதாரணமாக 2 டேர்ம்ஸ் தான் எடுக்க முடியும். ஒரு எக்ஸ்ட்ரா பெர்மிஷனோட 3rd டேர்ம் எடுத்து 18 வருஷம் அங்கே இருந்தேன். இப்போ எங்கள் சபை வந்து ஃப்ரான்ஸில் மட்டும் இல்லை, ஃப்ரான்ஸ் தான் தலைமையகம். அதை இல்லாத அர்ஜென்டினா, ஜப்பான், சைனா, மடகாஸ்கர், இது மலேசியா, இந்த நாடுகள்லாம் இருக்குது. இந்த நாடுகள்லாம் விசிட் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களுடைய கலாச்சாரம் இதெல்லாம் படிச்சுட்டு அப்புறம் தலைமையகத்தில் இருக்கும்போதெல்லாம் எங்களுடைய ஃபவுண்டர் அவர் வந்து ஃப்ரெஞ்சுக்காரர், ஆனால் எம்இபி, அவருடைய எழுத்துக்கள் எல்லாம் நிறையா அந்த கவான் டஃபிக்குலாம் எல்லாருக்கும் ஒரே கருத்து தான். எல்லாருக்கும் அதெல்லாம் வந்து நான் புக்காக போட்டேன். எல்லாம் ஃப்ரெஞ்சில் தான் இருந்தது. அவர் அந்த காலத்தில் எழுதுறதுக்கு பேப்பர் கூட இல்லாமல் கேலண்டர் பின்பக்கமாக தான் எழுதிச்சிருந்தார். அதெல்லாம் எடுத்து திருப்பி நான் அதை டைப் பண்ணி அதை பிறகு மொழிபெயர்த்து அதை இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் மொழிபெயர்த்து சிஸ்டர்ஸ் படிக்கிறதுக்காக பப்ளிஷ் பண்ணலை, புக்காக போட்டு எல்லோருக்கும் கொடுத்தோம் படிக்கிறதுக்காக. அந்த வேலை தான் இப்போது வந்து எழுத்து வேலை தான் செய்வேன். அப்படியே செஞ்சிட்ருக்கேன். இப்போ ஏன் இது வந்து பயங்கரன்னா ஒரு வேலையை ஒத்துக்கிட்டேன். அந்த வேலையை நான் முடிச்சாகணும். கேட்டகிசம் புக்கு ஏன்னா எம்இபி கேட்டகிசத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதுதான் நாம் பார்த்தது. எங்கே போனாலும் நாடுகள்லாம் மடகாஸ்கர் போனேன். மடகாஸ்கரில் வந்து அப்போ தான் குழுக்கள் கிடையாது. அதனால் என்ன செய்வாங்க, கேட்டகிஸ்ட் தான் வந்து குழுக்கள் மாதிரியாக ரீடிங்லாம் வாசித்து மக்களுக்கு பிரசங்கம் வைப்பாங்க. அதனால தான் நம்ம தந்தை கூட இந்த கேட்டகிஸை வந்து உலக நாடெல்லாம் அந்த உருவாக்கணும், ஆசிரியர்களை கேட்டகிஸாக உருவாக்கி அந்த பணியை செய்யணுன்ற வேலையெல்லாம் அவர் எடுத்து செஞ்சுருக்கிறார். எங்கே போனாலும் அவனுக்கு வேண்டியது முக்கியமாக 3 என்னன்னாக்க அவர் வந்து கேட்டகிஸ்ட், கான்வென்ட்டு, அப்புறம் வந்து அதெல்லாம் சீல வரும். சிஸ்டர்ஸுடைய பணியே நல்லா இருக்கிறோம். சிஸ்டர்ஸ் வந்து யாராவது ஃபாதர்களுக்கு அந்த வேலை இந்த வேலை
நீங்கள் அதுக்காக கடவுள் அழைக்கலாமா, நீங்கள் வராதீங்க, எங்களுக்கு பணி செய்யாதீங்க, அதெல்லாம் வேண்டியதில்லை. நீங்கள் கேட்டகிசம் எடுங்க, நீங்கள் அது செய்யுங்க இது. இப்போ ஆல்கவங்கெல்லாம் பார்த்தா கேட்டகிசம் எந்த கிளாஸில் எடுக்கிறாங்க தெரியுமா? 3 வயசுலேருந்து 3 வயசுலேருந்து ஹாங்காங்கில் கேட்டிக்ஸ் எடுக்கிறது. கேட்டகிசம் எடுக்கிறாங்க. எங்கள் சிஸ்டர்ஸும் எடுக்கிறாங்க. இப்போ இந்தியன்ஸ் அங்கே தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த மக்கள்கிட்ட ஹாங்காங் பீப்புள்கிட்ட கேட்டேன்னா 3 வயசு குழந்தைக்கு என்ன தெரியாது, ஏன் 3 வயசில் கேஜி கிளாஸில் கொண்டு விடலையா? அப்போ அவங்க அது படிக்கலாமா? பொது கல்வியை 3 வயசில் படிக்க முடியும்னா ஏன் கேட்டகிசம் படிக்க முடியாது? அந்த சின்ன பிள்ளைங்களை விட்டுட்டு அப்பா அம்மாலாம் அப்படியே உட்காந்துருப்பாங்க. அப்பா இல்லாட்டாலும் அம்மாவாவது உட்காந்துட்டு இருப்பாங்க. பாடம் முடிஞ்ச பிறகு குழந்தைய கூப்பிட்டு போட்டுருக்காங்க. அந்த பிள்ளைங்களுக்கு மரம், செடி, கொடி, புலி, சிங்கம் இதெல்லாம் காட்டி இதெல்லாம் இது என்ன இது என்ன இது என்ன இதெல்லாம் கடவுள் படித்தார் அப்படி சொல்லி கற்றுக் கொடுப்பாங்க. படைப்பில் ஆரம்பிப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயத்தில் பெற்றோர்லாம் அவங்களுக்கு பேசிக்குவாங்க. அவங்களுக்கு ஒரு இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி தந்து இப்போ 3 வயசுல தொடங்கி 80 வயசில் தான் அந்த கேட்டிக்ஸை முடிப்பாங்க. 80 வயசுலேயும் கேட்டிக்ஸ். அப்போ அந்த தாக்கம் தான் நம்ம தமிழகத்தில் இருக்கணுன்றத அந்த வலியுறுத்தி அந்த மறைக்கல்வியை தான் முன்முனையாக படிக்கணும். அந்த மறைக்கல்வி ஊர்தி பூசூர் முடிஞ்சு போகுது. ஆமாம், பெரிய தப்பு. உத்தி பூசல் வரைக்கும் தான் மறைக்கல்வி. அங்கே வந்து 80 வயசு வரைக்கும் 80 வயசு வரைக்கும் மறைக்கல்வி. கண்ணால் பார்த்தேன். 80 வயசு பாட்டிங்கெல்லாம் கேட்டிக்ஸ் வருவாங்க. கேட்டிக்ஸ் 3 வயசு குழந்தைங்கெல்லாம் கேட்டிக்ஸ் வரும். அவங்களுக்கெல்லாம் படம் தான், படத்தை போட்டு இது என்ன இது என்ன யார் படித்தது, கடவுள் படித்தார் சொல்லுவாங்க. அப்படி அதனால் வந்து